ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இனிமே வந்துட்டு நிறைய கார்டன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். பிகாஸ் ரொம்ப நாளாக வந்துட்டு மெயின்டைனே பண்ணாமல் வச்சுருந்தது. ஸோ கார்டன் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் கொஞ்சமாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஸ்டெப் எடுத்திருக்கேன். ஸோ மாவு பூச்சி அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக அடிச்சிருந்தது பிளான்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறேனோ சொல்லி நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டான பிளான்ஸ் எல்லாம் நிறைய முளைச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு க்ரோ பேக்கில் நீங்கள் ஒரு செடி வைக்கலாம். அதை தாண்டி நிறைய செடி முளைச்சிருக்குன்னா நீங்கள் அதை வந்து எடுத்துடலாம். பிகாஸ் அந்த ஒரு பிளான்ட்டுக்கு போக வேண்டிய சத்து வந்து எல்லாத்துக்கும் போச்சுன்னா அந்த ஒரு பிளான்ட்டும் நம்மளுக்கு வந்து சரியாக வளராமல் போயிடும். இதே வந்து நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா அது வேறு. நம்ம வந்துட்டு அந்த ஒரு தொட்டியில் இருக்கிற மண் அதில் இருக்க சக்தியை கொண்டு தான் வந்துட்டு இந்த பிளான்ஸ் எல்லாம் முளைச்சி வரும். ஸோ என்ன எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் இருக்கோ இந்த புல் களை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்துடலாம். அதே மாதிரி சின்ன தொட்டியாக இருக்குன்னா ஒரு தொட்டிக்கு ஒரு பிளான்ட் வைங்க. அது சேவ் பண்ணும் பிளேஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கத்திரிக்காய் செடி வச்சிங்கன்னா கீழே வந்துட்டு நீங்கள் லேசாக இருக்கிற ஒரு வெந்தயக்கீரையோ, ஏன்னா அதெல்லாம் நம்ம சீக்கிரம் அறுவடை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோஸும் நான் எப்படி கார்டனிங் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு நிறைய போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நானும் அம்மாவும் சேர்ந்து எல்லா களைச்செடியும் ரிமூவ் பண்ணிட்டோம். எனக்கு என்னென்னா நம்ம வந்து தினம் தினம் அறுவடை பண்ணுற காய் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தான் எனக்கு இருக்கும். ஸோ இந்நாள் வரைக்கும் நாங்கள் நிறையா பூச்செடி அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இனிமே வந்துட்டு நீங்கள் வெஜிடபிள் பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. பிகாஸ் நாற்று வாங்கிட்டு வந்து இந்த ஆடிப்பட்டத்துலேயே நாங்கள் எல்லாத்தையும் நடவு பண்ணிடணும்னு நினச்சிட்ருக்கோம். இது வந்துட்டு ஆக்சுவலாக பிரியாணியில் வந்து இலை போடுறது. நான் ஒரு பிளான்ட்டோட டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். பிகாஸ் இந்த பிளான்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய வந்துட்டு எங்களுக்கு தேவையில்லாத பிளான்ஸ் எல்லாமும் நாங்கள் வச்சுருக்கோம் தான். சுகர் பிளான்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்னியில் கல் இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த லீஃப் கூட சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இயற்கையாக சத்து கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நார்மலாக கீரை செடி வந்து நிறைய வளரும் தன்னால். பருப்பு கீரை, அதுக்கப்புறம் மூக்கருத்தி கீரைலாம் அதுவுமே நாங்கள் வந்துட்டு விடாமல் அறுவடை பண்ணி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். இது ஆக்சுவலாக வந்துட்டு பிளாக்பெர்ரி பிளான்ட்டு நிறைய அறுவடை கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ வந்து நிறைய பராமரிக்காமல் மாவு பூச்சி நிறைய அடிச்சிருக்கு. ஸோ அதனால் எந்த கிளையில் வந்து உங்களுக்கு மாவு பூச்சி அடிச்சிருக்கோ ஃபர்ஸ்ட் அதை கட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணி போட்டுடுங்க. அதே மாதிரி ரோஜாவில் வந்துட்டு கொடி போயிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த கொடியெல்லாம் நீங்கள் கட் பண்ணுறீங்க இல்லையா, அதவே வந்துட்டு நம்ம பதியம் போட்டு வச்சோம்னா ரோஸ் செடியாக வரும். அப்படி தான் அம்மா ஒரு ரோஸை வந்து பதியம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நல்லாவே வளர்ந்துட்டு இருக்குது. எப்படி பதியம் போடணுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நாங்கள் சும்மா கார்டன் போயிருந்தோம். சரி சும்மா க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக பண்ணுறதையும் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ரோஸ் பிளான்ட்டில் எக்ஸ்ட்ரா ஸ்டெம் இருந்தால் அதை கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இலை வரைக்கும் நீங்கள் த்ரோ பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது வந்து நீங்கள் அப்படியே கொக்கோ பீட்டில் வந்துட்டு இது பண்ணலாம். இதுக்கும் வந்து மாவு பூச்சி அடிச்சிருக்கு. இப்போ தான் வந்துட்டு வாங்கி வச்ச பிளான்ட். இது ரொம்ப குட்டி பிளான்ட். பட் ஃப்ளார்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்கு. மொட்டும் இருக்குது, துளிரும் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு மாடி தோட்டம் அமைக்கிறீங்க, இல்லைனா சின்ன பாட்டில் தான் ஒரு பிளான்ட் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சத்து கொடுத்துட்டே இருக்கணும். நிறைய உரம் வந்து நாம் கொடுக்கலாம். டெய்லி அரிசி கழுவின தண்ணி ஊற்றலாம். முட்டை ஓடை வந்து அரைச்சி போடலாம். நான் இங்கே வந்து சிலது அப்படியே தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து டாப் அப் கோல்டு. இது வந்து எல்லா கடையிலையும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆர்கானிக் உரம் தான். ஸோ இதை வந்துட்டும் நம்ம வந்து செடிங்களுக்கு கொடுக்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு கையில் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஸோ இதுவுமே வந்துட்டு நல்ல ஒரு செடியை வந்து துளுத்து வர மாதிரி இது பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு தொட்டியோட மண்ணை வந்து நம்ம லூஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு இந்த உரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சிங்கன்னா உரம் வந்துட்டு அதிலே வந்துட்டு நம்மளுக்கு கரைய ஆரம்பிச்சிரும். ஸோ இது எல்லாமே ஆர்கானிக்காக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி ஆர்கானிக்காக கொடுக்கலாம் அப்படின்றதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் இந்தியாவில் இருக்கும்போது நிறைய நான் அம்மா பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய இருக்குது. மீன் அமிலம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நாமளாக இந்த புளிச்ச மோர் தயாரித்து போடுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் செடிங்க வந்து செழிப்பாக இருக்குது. கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற வீடியோஸும் அப்கமிங்கில் நான் கொடுத்துட்டே இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாவு பூச்சி அடித்த செடி தான் ஒரு நாளைக்கு ஒரு 6 to 7 பூ கொடுத்துட்ருக்கு. முன்னாடி 3 தான் கொடுத்துட்ருந்தது. இதுக்கு கொடுக்குற உரத்துலேயே வந்து அவ்வளோ பூ வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு.
இங்க புதுசா வந்துட்டு மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, இந்த ஆடி பட்டத்திலே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுருங்க. நாங்களுமே டிலேவா தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நான் என்னென்ன போடுறேன்றது அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா போஸ்ட் பண்றேன்.